எந்தெந்த இடத்தில் தொழுதால் எவ்வளவு நன்மைகள் என்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதே ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஒரு மனிதர் தொழுகிறார் என்பதாக சொன்னால் மற்ற இடங்களில் தொழுவதை விட 1,00,000 மடங்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் அவருக்கு சிறப்பு தருகிறார். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் தொழுவது மற்ற பள்ளிவாசல்களில் மற்ற இடங்களில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்பு வாய்ந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிவாசலில் நாம் தொழுவது மற்ற இடங்களில் தொழுவதை விட 500 மடங்கு சிறந்ததாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் பைஹகி பஸார் போன்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலும், அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பள்ளி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த 3 பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளில் நாம் போய் ஜமாத்தோடு தொழுதும் என்று சொன்னால் வீட்டில் நாம் தொழுவதை விட 27 மடங்கு நன்மைகள் அதிகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். அதே மாதிரி நம்ம வீட்டில் தொழுதோம் என்பதாக சொன்னால் அதுல ஒரே ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை தான். ஆனா நம்ம பள்ளிவாசல போய் ஜமாத்தோடு தொழுதோம் என்று சொன்னால் 27 மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் நூலிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ஆண்கள் குறிப்பாக ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றுதான் தொழுக வேண்டும், அதுவும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். பள்ளிவாசல் எப்ப பாங்கு சொல்லப்படுகிறது, எப்ப ஜமாத் நடைபெறுகிறது என்ற விஷயத்தை முழுமையாக அறிந்து பள்ளிவாசலில் ஆண்கள் ஜமாத்தோடு தான் தொழுக வேண்டும். பெண்கள் அதே நேரத்தில் வீட்டில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு பெண்கள் வீட்டில் தொழுக வேண்டும். பெண்களுக்கு வீட்டில் தொழுகிறது தான் சிறப்பு, ஆண்களுக்கு பள்ளிவாசலில் தொழுகிறது தான் சிறப்பு என்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாஹ், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்பதாக சொன்னாங்க. குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது. மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி இந்த தொழுகை தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய மௌத் வரை இந்த தொழுகைகளை சரியாக கதா இல்லாமல் அதாவோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை